படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டிய ஒரு தருணம் இது. ஸோ ஐ திங்க் லெட்ஸ் வெல்கம் தி ப்ரொடியூசர் ஆன் டு தி ஸ்டேஜ், மிஸ்டர் ராஜேஷ் குமார். So can we have you on stage? எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. இது வரைக்கும் இத்தனை பேர் முன்னாடி, இத்தனை கேமரா முன்னாடி நான் பேசினதில்லை. அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் பேசிடுறேன். பிளான் பண்ணி பண்ணணும். பாசிட்டிவ் பிரிண்ட் ஸ்டுடியோஸோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணி புள்ளையார் சொல்லி போட்டது கேஜிஆர் அவர்கள் அண்ட் அழகர் அவர்கள். அவர்களுக்கு என்னோட முதல் வணக்கம். பிளான் பண்ணி பண்ணணுன்றது வந்து டைட்டில். பட் ஆனால் ஆக்சுவலாக இந்த படத்தை நாங்கள் பிளான் பண்ணல. ஏன்னா நாங்கள் வந்து பத்ரியோட பேசிகிட்டு இருக்கும்போது வேற ஒரு ஸ்கிரிப்டுக்காக பேசணும். அந்த டைமில் இந்த ப்ராஜெக்ட் கிளிக் ஆகி டேக் ஆஃப் ஆகி பிளான் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இன்றைக்கி வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச். இதுக்கு வருகை தந்திருக்கும், சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு சிவா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவர்களை அன்புடன் இந்த விழாவிற்கு வரவேற்கிறோம். ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணப்பவும் சரி, ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடும்போதும் சரி, அவர் எந்த மறுப்பும் எந்த காரணமும் எதுவுமே சொல்லாமல் நாங்கள் கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லி வந்தார். அதற்கு அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். யுவன் சங்கர் ராஜா அவர்கள், அவர் இந்த மேடையில் வரல. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு கம்பெனி, புதுசாக உருவாகிட்டுருக்கிற ஒரு ஹீரோ, இந்த பாகுபாடெல்லாம் பார்க்காம தரமான 5 பாடல்கள் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு எங்களோட நன்றிகள்.
அப்புறம் டைரக்டர் பத்ரி, அவர் என்னோட காலேஜ் மேட். எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பத்ரி மூலமாக சைன் பண்ணி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஃப்ரெண்டாக. இதை நான் ஃப்ரெண்டாக சொல்ல, பத்ரி ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொடியூசரோட டிலைட். ப்ரொடியூசரோட 75% வேலையை அவரே பண்ணிவிடுவார். ஸோ அதுக்கு தேங்க்யூ பத்ரி. அக்டோபர் 17 இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ரிலீஸ் கிட்ட வந்துட்டோம். குறைஞ்ச அளவு டைமில் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் பத்ரி, ரியோ, ரம்யா, பாலசரவணன், ரோபோ சங்கர், சித்தார்த் விபின், விஜி மேடம், சந்தான பாரதி சார், எம்எஸ் பாஸ்கர் சார், எல்லாருமே. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த படத்தை வந்து நம்ம பண்ணவே முடியாது. அதோட இந்த டெக்னீஷியன்ஸோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய துணையாக இருந்துச்சு. கேமராமேன் ராஜசேகர், கல்யாண் மாஸ்டர், சன்னர் சாம், ஆர்ட் டைரக்டர் சரவணன், இவங்க எல்லாருமே. ஸோ இப்போ வந்து இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் இவங்க, ப்ளஸ் ரவி பிரசாத் யூனிட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, லைட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து கேமரா அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாருமே. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஒரு படத்தை வந்து நம்ம எடுத்துருக்கவே முடியாது. அண்ட் எப்படி இவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடியாதோ, அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் மக்கள் சப்போர்ட் இல்லாமல் எடுத்த படத்தை சக்ஸஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து ரிலீஸ் வரைக்கும் ஆதரவு கொடுப்பீங்க என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி கூடி வரைபடுகிறேன். இவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க. ரியோ, நீ ஏதாவது சொல்லி கொடுத்தியா? நல்லா பேசினாரு, அப்பயே நினச்சேன். ஓகே, விட்டுரு, ஃபைன். இப்போ வந்துட்டு பேசும்போது வேற நடுவில் அவர் வந்துட்டோம். உடன்ஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன விஷயம் சொல்லிடுறேன். இல்லை, அவர் பேசும்போது சொன்னார் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்தீங்கன்ட்டு. அவர் நல்ல மனசுக்காரரு. பட் அவர் எவ்வளோ அதுக்காக தியாகம் செஞ்சுருக்காருன்னு நான் சொல்கிறேன். ரியோ மூஞ்சி, ரோபோ மூஞ்சி, இதெல்லாம் இங்கே இருக்க போதுன்னு தெரிஞ்சும் இல்லை, இதெல்லாம் கடினம்தான், கஷ்டம்தான் வாழ்க்கையில். இருந்தாலும் சினிமா துறைக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுமே, அவங்க படுற கஷ்டத்தை, ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணலாமே அப்படின்னு தான் உடனே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. கரெக்ட் தானே? பார்த்தீங்களா, அவரால் சொல்ல முடியாது, நான் சொல்கிறேன். ரோபோ ரோபோ, தயவு செய்து எதுவும் பேச வேண்டாம் என்று தயவு கூர்ந்து மேடையில் அனைவர் முன்னாடியும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். விழா நான் கெஸ்ட் வந்து கேட்டிருக்கிறாரு, அப்படி ஓகேவா? இப்போ சொல்லிட்டீங்கல்ல, இதுக்காக தான் வேணும், உங்களை கண்டிப்பாக பேச விடுறேன். உடன்ஸ் எப்படியா பாவம் பேசிட்டு போட்டோம், விடுங்க, ஓகேவா? சரி. ஸோ முதல்ல வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, மேடைக்கு வந்துட்டு இந்த படத்தோட க்ரூலேருந்து சில முக்கியமான நபர்களை மேடைக்கு அழைக்கலாம். எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றி நிறைய பேசணும்னு ஆசை இருக்கும். ஒரு படம் பண்ணும்போது ஏன்னா நம்ம அவ்வளோ எஃபர்ட் போடுவோம், அவ்வளோ நாட்கள் வந்து அவங்க கூடவே இருப்போம். அதனால சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே சமயம் நேரமின்மை காரணம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ரெண்டையுமே மனசில் வச்சுக்கிட்டு நான் எல்லாரையும் மேடை கூப்பிட போகிறேன். எல்லாரையும் கௌரவப்படுத்த வேண்டிய ஒரு தருணம் இது. மலர்கொத்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இங்கே வந்து மலர்கொத்து வாங்கி உங்களுடைய ஆசீர்வாதங்களை இந்த படத்துக்கு கொடுத்துட்டு as well as ஓரிரு வார்த்தைகள் பேசி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஆன் தட் நோட், முதல்ல வந்து படத்தோட டயலாக் ரைட்டர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டோரி ரைட்டர் திரு கருணாமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. தங்கதுரை, ஸ்டாப் டிஸ்டர்பிங் பீப்புள். தங்கதுரை ப்ளீஸ். நடிச்சிருக்காரு படத்தில், அது வரைக்கும் 2 minutes வெயிட் பண்ணுங்க சார். அப்புறம் அனுப்புறேன் சார். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க பாலா.
யுவன் சாரோட ஆல்பமில் வந்து நான் ஃபஸ்ட்டு பாட்டு பாடுறேன். ஸோ எல்லா சிங்கர்ஸ்க்குமே யுவன் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அல்டிமேட் ஒரு எய்மாக இருக்கும். ஸோ சார் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் சரவணன். இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பத்ரி சாருக்கும், ராஜேஷ் சாருக்கும், சிந்தன் சாருக்கும், எங்கள் ப்ரொடியூசர், எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஹீரோ எல்லாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணி வெற்றி அடை செய்யணும் நீங்கள் எல்லாரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணத்தில் உங்கள் முன்னாடி நின்று பேசுவது. இந்த படத்தில் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன் திரு யுவன் சார் அவர்களுடைய இசையில். எனக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த புகழ் வெளிச்சம், இந்த ரெக்கக்னிஷன் எல்லாவற்றுக்குமே மிக மிக முக்கியமான காரணம் அது யுவன் சங்கர் ராஜா இல்லாமல் வேறு யாருமே கிடையாது. அவருக்கு என்னுடைய பணிவான நன்றி. பத்ரி சார் வந்து எனக்கு வந்து இந்த ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா 4 பாடல்கள், ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப வித்தியாசமான ஜானரில் பண்ணியிருக்கேன். ஒரு காதல் பாடல் இருக்குது, ஒரு ஃபோக்கிஷ் ஸ்டைலில், ஒரு நாட்டுப்புற ஸ்டைலில் ஒரு பாடல் இருக்குது, ஒரு பேத்தோ சாங் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கலவையாக ரொம்ப எல்லாருக்கும் சென்று சேர்கிற மாதிரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த ஆல்பமை வந்து யுவன் சார் வந்து மன்னிக்கிறோம் பத்ரி சார் வந்து குறிப்பாக யுவன் அவர்களை வச்சு பிளான் பண்ணி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. பாசிட்டிவ் பிரிண்ட் ஸ்டுடியோஸ் பேர்லேயே அந்த பாசிட்டிவ் இருக்குது, அந்த பாசிட்டிவிட்டி இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான படமாக அமையும். இந்த படத்தை பார்க்குற உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவான, ரொம்ப ஒரு சந்தோஷமான, நகைச்சுவையான, ஏன்னா இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய நகைச்சுவை படையே இந்த படத்தில் நடிச்சிருக்கு. கண்டிப்பாக அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நானும் ஒரு அங்கம் அப்படிங்கிறது. இந்த படமும் பாடல்களும் வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். ப்ரெஸ்ஸுக்கு வந்திருக்கிற இந்த ப்ரெஸ் மற்றும் ஊடகத்துறையினருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தை வந்து வெற்றி பெற செய்யணும், பாடல்களை வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. என் பேர் ராதாகிருஷ்ணன், இந்த படத்தோட டைலாக் ரைட்டர். நான் பத்ரி சாரோட ஆஸ்தான டைலாக் ரைட்டர். அவரோட 3 படமும் நான் தான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போது நானும் பத்ரி சாரும் நிறைய பிளான் பண்ணுவோம், ஆனால் எதுவுமே பண்ண மாட்டோம், வேறு எது தோணுதோ அதை பண்ணுவோம். பட் இந்த படம் மட்டும்தான் நாங்கள் பண்ண பிளானை கரெக்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட டேரக்டருக்கும் எம்எல் நம்பிக்கை சுக்குருக்கும் ரொம்ப நன்றி. படம் நல்லா வரணும், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தெய்வத்துக்கே மாறு வேஷமா ஒரு ஆடியோ லான்ச்ல மைக்கு கொடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவு நல்ல சார். உங்க பேர் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். ஒரு நிமிஷம். நன்றி. தேங்க்யூ சார். அவர் குரலை கேட்கணும் இல்லையா, அவ்வளோ நல்ல மனிதர் சார். சாரி சார், சும்மா விளையாட்டுக்கு, ப்ளீஸ் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உதயகுமார் பேசுகிறேன், இந்த படத்தோட ஆடியோகிராஃபர். பத்ரி அவர் வந்து எங்களுக்கு இன்ஸ்டியூட் சீனியரு. கர்ணாவும் நாங்கள் எல்லாம் ஒரே பேட்ச்சு. பத்ரியோட 3வது படம் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 3 படமும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸில் தான் இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப லைக் ஒரு ஃபன் காமெடி கைண்ட் ஆஃப் மூவி. இது டெஃபினட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். விபின். குட் ஈவினிங், குட் மார்னிங். நார்மலி எல்லாம் வெரி குட் விபின். விபின்க்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. Normally, as a music director on stage, it's the first time I'm coming as an actor on stage. It's a fantastic feeling. பத்ரி சார் பிளான் பண்ணி போவோம், நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சாங்கில் பார்த்தீங்கன்னா ரம்யா ஒரு மாஸ்க்கெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போவே அந்த கொரோனா வைரஸ் ஒரு பண்ணி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எனக்கு புரியுது. ஸோ படம் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இட்ஸ் a hilarious மூவி. பாசிட்டிவ் பிரிண்ட் ஹேஸ் done a fantastic job. பத்ரி சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐம் வெரி லக்கி தட் யுவன் சார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ I wish the movie all the very best. Thank you. Thank you, Vipin. என் நேம் சாம், படத்தோட எடிட்டர் நான். ரஷ் மட்டும் நிறைய பார்க்குறேன், கொஞ்சம் பேசலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் என்ன வேணால் பேசுங்க சார். இல்லை, தேங்க்ஸ் டு காட், நேச்சர் அண்டு என்னோட லவ்லி பேரண்ட்ஸ், எங்கள் அம்மா, அண்ணன், அண்ணி, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய முதல் மேடை, முதல் படம், எல்லாமே ஃபஸ்ட்டு திங். எனக்கு இவ்வளோ டெக்னீஷியன் இருக்கும்போது நான் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த பத்ரி சாருக்கு ரொம்ப நன்றி.
லாஸ்ட்டாக அவர் ஒர்க் பண்ண படத்தில் சமபோதாகாத சண்டைக்கோழி அப்போ நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். சமபோதில் சார்கிட்ட பிரவீன் கேஎல்ன்ற சார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். எங்கள் குருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்டு பத்ரி சார் வந்து என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டான குதிரை அது மேலே ஏறி ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை பிடிச்சிட்டு ஒன்றா கண்டிப்பாக டெஸ்டினேஷன் போயிடுவோன்ற நம்பிக்கையில் நான் ஏறி உட்காந்தேன். இது வரைக்கும் வந்திருக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த படத்தோட ஹீரோ யுவன் சங்கர் ராஜா சார். எப்படின்னா பத்ரி சாருக்கே க்ளீனாக தெரியும், நாங்கள் ஸ்கூலிங்லேருந்தே யுவன் சாரோட ஃபாலோவர்ஸ். எங்கள் கேங்கு எல்லாருமே யுவன் ஃபாலோவர்ஸ் தான். லாஸ்ட்டு நான் சண்டைக்கோழி 2லேயும் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தது. சமபோதிலையும் அவர் கூட சுச்சுவேஷன் வந்து இப்போ என்னோடய படமும் யுவன் சாரோட படம் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு அவர் படத்துக்கு கரெக்டாக தேவையான எல்லா சாங்ஸும் சூப்பராக கொடுத்துருக்குறாரு. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். 2 ப்ரொடியூசருமே ரொம்ப காமான ப்ரொடியூசர். இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நான் ஒரு 5 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், பார்த்ததில்லை. ஆனால் சிந்தன் சாராச்சும் ஒரு 4-5 வார்த்தை பேசுவார். ராஜேஷ் சார் சுத்தமாக பேசுறதே கிடையாது, ரேராக பேசுவார். ஆனால் இந்த காமா அவங்களே இருக்கிறாங்களா இல்லை டைரக்டர் அவங்கள காமா வச்சுருக்கிறாங்களா எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு தேவை. வந்திருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்ஸ். தேங்க்யூ சாம். ரஷ்ஷே இல்லாமல் பேசுனீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பேசுங்க. I thank Badri sir, Rabia ma'am and Rajesh sir for this wonderful opportunity. Actually, it was a great experience. We went to Sikkim and it's a first time experience for me. So, thank you everyone. Thank you. தேங்க்யூ. ப்ளீஸ். ஒரு ஃபன்னான கேர்ஃப்ரீயான படமாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் ஷுட் பி வெரி என்ஜாயபிள் தியேட்டர்ஸில் வரும்போது. ஜஸ்ட் கோ வாட்ச் இட் அண்ட் என்ஜாய் இட். ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க, 2 லைன்ஸில் முடிச்சிட்டாங்க. வெரி குட். நீங்கள் வணக்கம். பிளான் பண்ணி பண்ணணும். தேங்க்ஸ் டு பத்ரி சார், பாசிட்டிவ் பிரிண்ட் ஸ்டுடியோஸ் அண்ட் கோ ஆக்டர்ஸ். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ guys, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் எல்லாருமே இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு திரும்ப வரும். அது ஒரு பெரிய ஹிட்டாக இது மாறணும்னு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ guys.